ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் நான் சப்பாத்தியோட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடணும்னு இல்லை, வீட்லேயும் சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூடவே பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சம் சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சதை இதோட போட்டுக்கலாம். நல்லா இது போல் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதும் அப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு பிரியாணி இலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. 1 மினிட் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் வெஜிடபிள் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஏறுங்க. எண்ணெயெல்லாம் தனியாக வந்ததும் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான கடாய் பன்னீர் இப்போ ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.